இந்த ஃபென்ஸை பாருங்கள். இந்த வீட்டுக்காரர் கொஞ்சம் வசதி உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரத்துக்கு ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியுது, வார்னிஷோ ஏதோ அடித்த மாதிரி தெரியுது சாதாரணமாக, அல்லது புது மரமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஃபென்ஸை பாருங்கள். அந்த ஃபென்ஸ் கொஞ்சம் பழசாக இருக்கும் ஒரு மாதிரி. ஆனாலும் இருந்தாலும் கீழே கரையெல்லாம் பிடிக்கிறதில்ல, செல் அடிக்கிறதுலாம் கிடையாது. இந்த மரத்தை பாருங்கள், சூப்பரான மரம். இது ஒரு வகையான மரம். இந்த மரம் தான் அந்த கனடா நாட்டு ஃப்ளாகில் இருக்கும். இந்த மரத்தினுடைய இலையை பாருங்கள். இந்த இலை தான் அந்த கனடா மரத்தினுடைய கொடியில், நேஷ்னல் கனடா நாட்டினுடைய கொடியில் ஒரு இலை இருக்கும் சிகப்பு கலரில். இந்த இலை தான் பார்க்குறதுக்கு எல்லாம் அருமையாக இருக்கும். இந்த மரத்தை பாருங்கள், இந்த பட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக இருக்குது. ஒரு மாதிரி பாசி கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மழை பெஞ்சதுனாக்கா அப்படியே பச்சையாக தெரியும். இப்போ அந்த பசுமையாக தெரியுது இல்லை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனாக்கா தூரத்துலேருந்து பசுமையாக மாறிடும். பாசி படிஞ்ச மரம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. வாங்க அடுத்த வீடியோவுக்கு போகலாம். மரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்த வீடியோவுக்கு போகலாமா?